வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இன்றைக்கு தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறேன். மேலே படிக்கட்டு ரூம் காங்கிரீட் போடுறதுக்காக வந்திருக்கிறோம். மேலே ஹெட் ரூமு, மேலே மாடியில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஒர்க்கு முடிஞ்சு கைபிடிச்சவர் கட்டியாச்சு. அதுக்கு மேலே படிக்கட்டு ரூமு மட்டும் காங்கிரீட் போட வேண்டியது இருந்துச்சு. மட்டம் போட்டுட்டு ஒரு 20 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போனதுனால, ராஜபாளையம் போனதுனால இங்கிட்டு வர முடியாமல் போச்சு. இன்றைக்கி திரும்ப வந்திருக்கிறோம். ஒரு சிலரால் லேட்டு, பழம் கிடைக்கிறவங்களால், நம்முடைய ஆட்கள் ஒரு சில லீவு போட்டதுனால இன்றைக்கி அந்த படிக்கட்டு ரூமை காங்கிரீட் போட வந்திருக்கிறோம். போட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட் வீக்கில் நில ஜன்னலெல்லாம் கொண்டு வரணும். அதுக்கடுத்து அப்படியே பிளாஸ்டிக் ஒர்க்கு அப்படி பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். ஓகே, இன்றைக்கி காங்கிரீட் போடுறது குறித்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் படிக்கட்டு, மேலே மாடிக்கு போகிற படிக்கட்டு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து தரையிலேருந்து மாடிக்கு போகிற படிக்கட்டு இதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பார்க்குற படிக்கட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. இது ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிற படிக்கட்டு. இதுக்கு மேலே தான் நமக்கு படிக்கட்டு ரூம், ஹெட் ரூம் இதுக்கு மேலே தான் வருது. ஏன்னா நம்ம தனியாக வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வரும். அப்போ அதுக்கு தனியாக ஹெட் ரூம் கண்டிப்பாக அவசியம். அதைத்தான் அடைச்சி வச்சு ஒரு 20 நாள் கிட்ட ஆயிடுச்சு. வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு நேரம் ஒதுக்கி இந்த காங்கிரீட்டை இன்றைக்கி போட்டு முடிச்சாச்சு. ஏற்கனவே கம்பியெல்லாம் கட்டி பைப்பெல்லாம் வச்சுருந்தோம். ஸ்பாட் லைட்டு, கிளாம்பு எல்லாமே வச்சுருந்தோம். அது ஓகே. இது கை கலவை தான், மிஷின் கலவை கிடையாது. சின்ன ஏரியாவுக்கெல்லாம் மிஷினு கொண்டு வந்தால் ரேட்டு கட்டாது. அதனால் ஆட்களை வச்சு இன்றைக்கி காங்கிரீட்டு குழச்சி போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இதில் 2 சைடு லாஃப்ட், ஒரு பக்கம் 2 அடியும் ஒரு பக்கம் 1.5 அடி லாஃப்ட் வருது. காங்கிரீட் நல்லபடியாக முடிந்து கொஞ்சம் உணரவும் பாத்தி கட்டியாச்சு. நாளைக்கு தண்ணி நிறுத்தணும். ஓகே, பாய்.